உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி 6 மணிக்கு கலாகர்ஷனம் அம்மனுக்கு சக்தி வரத்துக்காக பூஜை பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சங்கல்பம் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொடுங்க. அப்படியே கலசத்தில் இருக்கும்ல இந்த தாய்மார்கள்லாம் திருநாமத்தை தவிர வேற எதுவும் சிந்திக்காமல் இருப்பார். அன்போடு கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்தில் பேருக்கு ஏற்ற மாதிரி எக்கோடிப்பாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உங்கள் சார்பாக இந்த வருத்தத்தை அழைத்து வருகின்றார். அடுத்ததாக என்னுடைய அன்பிற்கு குழந்தை அடுத்ததாக பெரியவர்களுக்கான சிறிய கவனம். ஐயா குருஜி ஐயா ஒரு சின்ன ஒரு இந்த கோவிலை கட்டுறது சக்தியில ஆரம்ப ஸ்டேஜ் நம்ம ஊர்ல வந்து முன்னாள் பெரியவர் குப்புசாமி நாட்டத்தில் பெரியவர் அப்பா அவன் போயிட்டு இவர் வந்து சென்னை விஜயநாட்டில் இருக்காரு. அந்த சிலை வந்து வாங்கறதுக்கு சக்திக்கு பணம் இல்லை. அந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து தாலியோ ஏதோ வச்சு அந்த சிலை பண்ணி வச்சாங்க. அதுதான் அம்மா கோவில் சார்பாக ரொம்ப நான் மொழியாளருக்கு நாங்கள் வாழ்த்த வயது வணங்குகிறோம். எல்லா சார்பாகவும்
அடுத்ததாக நடக்கக்கூடிய நிகழ்வானது பூத சுத்தி என்று பெயர். அநித்தியமான அவ்வியாபகமான இவ்வுடலை எரித்து நித்தியமான ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை எந்த ஒரு ஆச்சாரியன் பூஜை செய்கிறாரோ அந்த ஆச்சாரியன் தன்னுள் ஆவாகம் செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வுதான் பூத சுத்தி என்று பெயர். ஆகாசோ வாயு, வாயுர் அக்னி, அக்னி ஆபக, ஆபக பிருத்திவி என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மிருத்து என்று சொல்லக்கூடிய வகையிலே பரபிரமமானது மேலிருந்து கீழாக நாம் வருவதாக ஐதீகம். எனவேதான் இந்த பூத சுத்தி என்ற நிகழ்வில் நம்ம பிறந்தது பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பூமியை தொடாத நேரத்தை சொல்ல முடியாது. இந்த பகுதி பூமிக்கு சொந்தமான பகுதி. இடுப்பிலிருந்து நாவிக்கு இடைப்பட்டுள்ள பகுதி நீருக்கு சொந்தமான பகுதி. அங்கதான் மலை ஜலங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. தொப்புளிலிருந்து இணையத்துக்கு இடைப்பட்டுள்ள பகுதி காற்றுக்கு சொந்தமான பகுதி. அங்கதான் சுவாசகோச உறுப்புகள் லங்ஸ் இருக்கு. இந்த ஹிருதயத்திலிருந்து அக்னிக்குண்டான பகுதி என்ன பொருள் பண்ணாலும் ஆக்சிஜன் ஆயிடுது. இதயத்திலிருந்து கழுத்துக்கு இடைப்பட்டுள்ள பகுதி காற்றுக்கு சொந்தமான பகுதி. அங்கதான் லங்ஸ் இருக்குது, சுவாசகோச உறுப்புகள். அந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி ஆகாயத்துக்கு சொந்தம். நாம இங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், என்ன குருவி என்ன பண்ணுறோம் மனசன் ஓடிட்டு டக்கு இல்ல, அது ஆகாசம் அவர் டக்கு ஓடி. அது முக்கியமான ஆகாசத்திற்கு பரபிரமத்தை தன்னுள் ஆவாகம் செய்து கொள்வதுதான் பூத சுத்தி என்று பெயர். அப்போ ஆச்சாரியன் 3 நிலையில் இருக்கிறான். ஒன்று கை, கால், உடம்பு என்றெல்லாம் அவயவங்களோடு இருக்கக்கூடிய தன்னை உருவ நிலையில் ஆச்சாரியன் உருவகப்படுத்திக் கொள்கிறான், ஆவாகம் செய்து கொள்கிறான். அதுக்கு உருவ வழிபாடு என்று பெயர். பிறகு இந்த அம்பாள் என்ன பண்ண போறாங்க, ஒரு கலசத்தில் ஆவாகம் பண்ண போறாங்க. கலசத்துக்கு ஒரு வடிவம் இருக்கே தவிர கண்ணு காது கை முகம் இல்லை. அது பேர் அருவுருவம் என்று பெயர். பிறகு இந்த யாகசாலை கொண்டு வச்சு அந்த அக்னிமயமாக அந்த தேவியை ஆவாகம் செய்ய போகிறார்கள். அக்னிக்கு என்ற ஒரு உருவம் கிடையாது, அது பேர் அருவ நிலை வழிபாடு. அப்போ 3 நிலைகள் இங்க போய் நடக்குது. ஒண்ணு உருவ வழிபாடு, இன்னொன்னு அருவுருவ வழிபாடு, இன்னொன்னு அருவ வழிபாடு. இப்படி 3 நிலைகளில் போய் நடக்குது. அடுத்தது மந்திர, தந்திர, யந்திர என்று சொல்லக்கூடிய நிலைகளில் போய் நடக்குது. மந்திரம்னா மறைமொழி மாந்தகம், நிறைமொழி வார்த்தை மந்திரம் எனப்படும். மண் என்றால் நிலை பெற்ற, திறன் என்றால் சக்தி வாய்ந்த. ஒரு சொல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லுக்கே ஒரு பலம் வந்துடும். அது பேர் மந்திரம்னு பேர். நம்ம என்ன பண்ண போறோம், மகாதேவியை பற்றி அம்பாளை பற்றி அர்ச்சனை பண்ணும்போது ஸ்ரீமாதா, சிவராத்திரி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்று ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் அந்த சக்தியை நாம சொல்லி வழிபாடு செய்கிற பொழுது அந்த சக்தி வந்துருது. அந்த அம்பாளுக்கு நடத்துக்கு வாங்க, அடுத்த வாரம் கூப்பிடுறாரு, வரேன்றாரு. அவசியம் வாங்க, எதிர்பார்க்கிறேன்றாரு. இல்லை வாங்க, முக்கியமான விழா ஒன்று இருக்கு, அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே என்ன ஆகும், போகணுன்ற எண்ணம் வந்து. இதுதான் மண் என்றால் நிலை பெற்ற, திறன் என்றால் சக்தி வாய்ந்த இருக்கு. இங்க உட்கார்ந்து சொல்றாங்க இல்லையா, அவங்க இந்த மந்திரத்தை சொல்றாங்க. இந்த மந்திரத்துக்கு ஏற்ப அவங்க கிரியேட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா? லதா வாங்க, நான் கூப்பிட்டேன் இல்லையே, கையாடணும்னு வந்தாங்க. அப்ப சொன்னா என்ன ஒரு பலனோ அது இந்த செய்கைக்கு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தந்திரம்னு பேர். இங்க உட்கார்ந்து ஆச்சாரிய பெருமக்கள் ஆவாகன, ஸ்தாபன, சந்தான, சந்தோன, திக்பந்தன, அவகுண்டன என்று இந்த மந்திரத்துக்கு ஏற்ப அவர்கள் கிரியேட் பண்ணுவாங்க. அது பேர் தந்திரம்னு பேர். அடுத்ததாக
சுவாமிக்கு வெள்ளித்தரத்தை ஏதோ எழுதி வைக்க போறாங்க. அது பேர் யந்திரம்னு பேரு. எந்த தெய்வத்தை நாம் எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ எழுதி சுவாமிக்கு வைக்கிறாங்க இல்லையா, அது பேர் யந்திரம்னு பேரு. இந்த சிலாபிம்பத்தை யந்திரத்தில் இணைக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்கு இல்லையா, அஷ்ட பந்தன மருந்து என்று பெயர். அஷ்டம்னா 8, பந்தனம்னா கட்டுதல். தேன்மிழகு, பூங்காவி, நறுக்கும்பகை, ஜாதிரங்கள், செம்பங்கி, சுக்காங்கள், நவதினம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான பொருட்களை கும்பலுக்கு 8 வகையான பொருட்களை குறிப்பிட்ட விகிதாகாரத்தில் இடித்து மெழுகு மாதிரி சுத்தி பூசுவாங்க. இப்ப மருந்து என்று பெயர். அது மட்டும் இல்லாம யாகசாலையில வச்சு வலம்புரி, இடம்புரி, காதிக்காய், மாசிக்காய், ஜடாபதி, கொப்பருக்கு, வாரங்களுக்கு, காத்திர அரிசி, கருப்பவ அரிசி, காத்திர முந்திரி, பாதாம், பித்தா, அக்ரூர், வலம்புரி, இடம்புரி என்றெல்லாம் சொல்லக்கூடிய 108 வகையான மூலிகை சரக்குகளை ஹோமத்தில் போடுறாங்க. அது மருந்து. மந்திரம், தந்திரம், யந்திரம், ஔஷதம். அடுத்தது அஸ்திரம். அஸ்திரம்னா ஆயுதம். எல்லா கையிலும் ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம் வேலவர்களே? என்னது? பவித்திரம். பவித்திரத்துக்கு அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. யதா இந்திரஸ்ய வஜ்ரம் சாது ஆச்சாரியத்து பவித்திரம். தேவேந்திரனுக்கு வஜ்ராயுதம் மாதிரியும் சிவனுக்கு திரிசூலம் மாதிரியும் ஆச்சாரியனுக்கு பவித்திரம் ஆயுதம் என்று சொல்லுகிறார்கள். பவித்திரம்னா பரிசுத்தமானது பேரு. பூமியில தோன்றிய முதல் ஒரு தாவரம் என்னன்னா அதான் புல்லு. இந்த பவித்திரத்துக்கு ஒரு டிவைன் வைப்ரேஷன் இருக்கு. என்ன வைப்ரேஷன்னா புனித அதிர்வுகளை கடத்தக்கூடிய. அதனாலதான் நாளைக்கு இந்த ஆரிசத்தாரம் பண்ணும்போது அதை கட்டுவாங்க. அடுத்தது இன்னும் 2 வச்சிருக்காங்க கையில. சிவம் என்று பெயர். நெய்கரண்டி. இப்படி பல நிலையில போய் நடக்கும். அந்த வகையில அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, உருவ வழிபாடு என்ற 3 நிலைக்கு போய் நடக்குது. இந்த நிகழ்வுக்கு பூத சுத்தி என்று பெயர். பெரிய பெரிய ஆலயங்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த பூத சுத்தியான நிகழ்ச்சி இப்போது நடைபெறுகிறது. அனைவரும் அருள்கூர்ந்து அன்போடு கவனித்து அருள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். பவித்ரம் ஸ்வகுரும் பிரார்த்தியா. ஓம் ஜகதாதார பூதாத்மா ஆதி சிவலிங்கமூர்த்தயே நமோ நமः. சத்குரு சரணாரவிந்தாभ्यां நமः. சுதாம் கிரஹித்வா சுக்லம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्याये सर्वविघ्नोपशान्तये. संहितया प्राणानाजम्या संकल्प्या पूर्वसंकल्पविधानेन महादेवी अंबिकाया मार्यम्बिकालयस्य महाकुम्भाप्ते प्रथमयागशालां भूजां चकाले भूतशुद्धिं च करिष्यं फलङ्कारं करिष्ये. अक्षधान्नत्रदो निरस्याम् अपवपस्तस्या तत्र पूर्वं करण्यासं विधाय आत्मशुद्धिक्रिया पूर्वा स्थानशुद्धिर्द्वितीयका. तृतीया द्रव्यसंशुद्धिश्च चतुर्थं मन्त्रशोधनं पञ्चमी लिङ्गसंशुद्धिश्च पद्यन्ते मध्यशुद्धयः. तत्र पूर्वं करण्यासं विधाय पूरक कुम्भक रेचकक्रमेण प्राणायामत्रयं कृत्वा ओम हां हूं हां हो आत्मने नमः. इति भोग्यकर्मो भोगार्थं धातसान्ते संयोजयेतो पृथ्वीमण्डलम्. ओम ह्रां 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 निवृत्तिकलात्मने पृथ्वीतत्त्वात् सत्योजाताय ब्रह्मणे हृदयाय नमः. इति पृथ्वीतत्त्वं संशोध्य ओम भीं 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 भीं
विद्याकलात्मने तेजस्तत्त्वादिपति अघोररुद्रादि शिखायै वौषट् इति तेजस्तत्त्वं संशोध्य ओम हैं ओम ह्रूं 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 विद्याकलात्मने तेजस्तत्त्वादि अघोररुद्रादि शिखायै वौषट् इति संशोध्य ओम हैं हैं शान्तिकलात्मने वायुतत्त्वादिपति तद्गुरुडाय कवचाय इति वायुतत्त्वं संशोध्य ओम हौ शान्त्यतीतकलात्मने आकाशतत्त्वादिपति ईशानेन सदाशिवाय नेत्रत्रयाय च वौषट् इति आकाशतत्त्वं संशोध्य ओम भूर्भुवस्वरोमिति दिग्भक्तः अनित्यत्व अव्यापकत्व असुप्तत्वादिस्वरूपं विमुच्य नित्यत्व व्यापकत्व सुप्तत्वादि परमाकाशापि भूतस्वरूपं भावयेत् ततः अन्यन्यासकरन्यासं विधाय ओम हृदयाय नमः हृदये शिरसे नमः शिरसि शिखायै नमः शिखाय कवचाय नमः कण्ठप्राभरणे नेत्रेभ्यो नमः नेत्रयोः ओम रहस्राय नमः ओम ईशानमूर्ते उमायै नमः मूर्धिनि तत्कृठवक्त्रघोर्जे नमः वक्त्रे अघोरयङ्गायै नमः हृदये वामदेवक्षीणाम्बिकाय नमः नाभो सत्यजातमृतम्बिकाय नमः पादयोः ओम ईशानमूर्ते उमायै नमः ऊर्ध्वमूर्धनि तत्कृठमूर्ते गौरी नमः पूर्वमूर्धनि अघोरमूर्ते गङ्गाय नमः दक्षिणमूर्धनि वामदेवमूर्ते गणाम्बिकाय नमः उत्तरमूर्धनि सत्यजातमूर्ते अम्बिकाय नमः वत्समूर्धनि पिण्डस्य ओम ईशानवक्त्रे उमायै नमः ऊर्ध्वभक्त्रे तत्कृठवक्त्रे गौरी नमः पूर्वभक्त्रे अघोरभक्त्रे गङ्गाय नमः दक्षिणभक्त्रे वामदेवमूर्ते गणाम्बिकाय नमः उत्तरभक्त्रे सत्यजातवक्त्रे अम्बिकाय नमः वत्समभक्त्रे शान्त्यतीतकलाय नमः मूर्धनि वक्त्रे विद्याकलाय नमः हृदये प्रतिष्ठाकलाय नमः नाभो निवृत्तिकलाय नमः पादयोः विन्यस्य वृण्णाभि विद्युस्थानानि भुजाहोम समाधीनं स्थानानि संकल्प्य पक्षमाणक्रमेण भावनो विविध पुष्पान्तिः अन्धैर्दत्तं शिवं सर्वोपचारैः सम्भोज्य नाभिकुण्डे सिद्धा सिद्धा अग्नौ ज्ञानारणविन्यस्य तत्र सूर्याय समप्रभं शिवं सम्भोज्य पूरगागृट्टेन बन्ध्यप्रसृतरूपेण आध्येन होमं च कृत्वा अन्तः पूजितदेवाय सर्वं समर्प्य पूजा समाप्यो भित्तो सर्वतोमुखं स्मरत्तारकाकारम् ईश्वरं ध्यात्वा बहिर्भूजामिति भ्रात्य देवदेव जगन्नाथ जगदानन्दकारण बहिर्भूजां करो मध्ये अनुज्ञां देहि मे प्रभो लब्धानुज्ञे स्थानशुद्धिमाचरेत् अस्त्रेण तारत्र्यं दत्त्वा चोडिकापि तत्र विघ्नानुस्सार्य अस्त्रेण परितोज्ज्वलदग्नि वर्णवक्त्रप्राकारं कवचेन दक्षिणदर्शने क्रमेणे परिघात्रयं च संचित्य धेनुमुद्रया ओम हां सप्तये वौषट् सङ्किज्वालौर्धाधो विभाव्य सर्वत्र रक्षां भावयेत् भूमौ भूजयित्वा लं पृथिव्यासनाय नमः लं पृथिवीमूर्धये नमः धनुर्धराय विद्महे सर्वसिद्धये च धीमहि तन्नो धरा प्रचोदयात् लं पृथिव्यै नमः विशेषर्घं परिकल्प्य आपः क्षीरकुसाग्राणि यवसिद्धात् तण्डुलं तिलं च कुसुमञ्चैव अर्घमुट्ठाङ्गमच्छाजयेत् स्वर्णादिमृतपात्रवस्त्रेण प्रक्षाल्य बिन्दुकुसुधारामयेन शुद्धं पुनः उडन्तमूलेन लभ्यानेन क्षुभ्य तस्मिन् मार्यम्बिकासनाय नमः मार्यम्बिकामूर्धन्यै नमः ओम ईशानमूर्तये उमायै नमः तत्पुरुषवक्त्रगौर्यै नमः अघोरयङ्गायै नमः वामदक्षिणाम्बिकाय नमः सत्योजातमूर्तम्बिकाय नमः हृदयाय वामिन्यै नमः सरसे नीलिन्यै नमः शिखाय चक्रिण्यै नमः कवचाय पासाङ्घ्यै नमः नेत्रे विगद्भिन्यै नमः अस्त्राय धामिन्यै नमः विद्यादेहाय नमः नेत्रेभ्यो नमः आवाहनादिदेन योनिमुद्रां प्रदर्श्य तर्शनेन पूजाद्रव्यान् च लाभोकरणवस्त्रेण सम्भोक्ष्य आत्मपूजां विधाय श्वसने ओम ह्रीं मार्यम्बिकासनाय नमः श्रीहृदये मार्यम्बिकामूर्धन्यै नमः चन्दनेन ललाटे तिलकं कृत्वा शिरसि पुष्पमेघम् आरोप्य स्वहस्तं स्वदक्षिणहस्तदले वामाकर्तकन्दले विदमध्ये मार्यम्बिका नाशनमूर्तिं विन्यस्य अंगुष्ठादिगरिष्ठां देषु ईशानमूर्धाय नमः त्रिभक्त्राय महोर्दयाय नमः वामदेवनाम्बिका सत्योजातमूर्तम्बिकाय नमः विद्यादेहाय नमः नेत्रेभ्यो नमः गरिष्ठादिषु हृदयाय वामिन्यै नमः सरसे नीलिन्यै नमः शिखाय चक्रिण्यै नमः कवचाय पासाङ्घ्यै नमः नेत्रभिन्यै नमः अस्त्राय गाभिन्यै नमः महामार्यम्बिकामावाक्य परमीकृत्य तेजोरूपं ध्यात्वा स्वस्य अतिरोप्य ब्रह्मरन्ध्रप्रविष्टेन देशाभाग्यमन्तरं तमःपटलमाधूर्य प्रत्योदधिगन्धरं सम्भाव्य
शिवोऽहं आत्मानमिति भावयेत् हृदयकमलमध्ये धीभवद्वेधशारम् प्रणवमजमदार्घ्यं योगहृध्यानगम्यम् विधिहरि शिवयोगं सर्वभूतस्तमेकम् सहृदपि मनसा ध्यायते सैव योगी अजं मे हस्तो भगवान् अजं मे भगवत्तरः अजं मे विश्वभेषजोऽयं शिवाभिरवर्षणः शिवोऽहमिति आत्मानं मार्यम्बिकारूपं भावयेतु आचार्यः कदलीफलसल्लवान् कृत्वा तण्डुले निक्षिप्य वे अलङ्कृत्य कुम्भलङ्कारस्याः सकलवाद्यं मधुरादिभिः नमो नमः। आचार्यः गणं गृहीत्वा सूत्रवेष्टनं दुर्भ्या ब्रह्मचज्ञानं प्रथमं पुरस्तादिसीमदशरशोभेनावः श्रवृत्याहुमास्य विट्टासदस्योनेमसदश्च विवः धूपं वाद्यम् ॐ धूरणि धुर्वधुर्वन्दं धुर्वदं जोहोस्मान् धुर्वामस्त्वं देवानामसेष्टिभवं भक्तिनमं पण्डितमं देवहो नमः अहो नमः विद्धानन्दगमस्वमापाः मित्रस्य त्वादकृसा प्रेक्षे मा विद्मा शम्भिक्तामान्तायुभं दृढं धूपमाग्रामजामि कुशैः सम्भोज्य वाद्यमास्मि
कुम्भवस्त्रेण सम्प्रोक्ष कवचेन आधारसिद्धिभ्यो नमः। ओम घां अनन्तासनाय नमः, सिंहासनाय नमः, योगासनाय नमः, भद्मासनाय नमः, विमलासनाय नमः। तस्योपरि ओम ह्रीं ह्रीं श्रीं मार्यम्बिकासनाय नमः, मार्यम्बिकामूर्धन्यै नमः। तद्धेवतामूलमन्त्रं जप्त्वा न्यासादिकं दत्त्वा ओम ह्रीं ईशानमूर्धन्यै उमायै नमः मूर्धनि। तत्पृष्ठवक्त्रगौर्यै नमः वक्त्रे, अघोरयङ्गायै नमः हृदये, वामदक्षिणाम्बिकाय नमः नाभो, सत्यशानमूर्तम्बिकाय नमः पादयोः। ओम ह्रीं ईशानमूर्धन्यै उमायै नमः ऊर्ध्वमूर्धनि। तत्पृष्ठमूर्धगौर्यै नमः पूर्वमूर्धनि, अघोरमूर्धगङ्गाय नमः दक्षिणमूर्धनि, वामदेवमूर्धगणाम्बिकाय नमः उत्तरमूर्धनि, सत्यशानमूर्तम्बिकाय नमः पश्चिममूर्धनि। विष्णस्य ईशानवक्त्र उमाय नमः ऊर्ध्वभक्त्रे, तत्पृष्ठवक्त्रगौर्यै नमः पूर्वभक्त्रे, अघोरवक्त्रगङ्गाय नमः दक्षिणभक्त्रे, वामदेववक्त्रगणाम्बिकाय नमः उत्तरभक्त्रे, सत्यशतवक्त्रम्बिकाय नमः पश्चिमभक्त्रे। विष्णस्य शान्तितीतकलाय नमः मूर्धनि, शान्तिकलाय नमः भक्त्रे। ओम विद्याकलाय नमः हृदये, ओम प्रतिष्ठाकलाय नमः नाभो, ओम निवृत्तिकलाय नमः पादयोः। विष्णस्य अनन्तरं ध्यायेत् अरुणमणिनिभाङ्गम् अग्निगेढं वरण्डं ढमरुगधृतशूलं खड्गहस्तं कपालम् अनलनयननाघम् आशनं पद्मभीटम् अखिलभुवनमाता मार्यम्बिका स्वरूपम्। शीतले त्वं जगन्माता, शीतले त्वं जगत्पिता, शीतले त्वं जगद्धात्री, शीतलायै नमो नमः। मार्यम्बिकाय नमः, विद्यादेहाय नमः, नेत्रेभ्यो नमः। पुष्पैरञ्जलिमाहूर्य गुरुपदिष्टमूर्धेने आवाह्य आवाहनस्थापन सन्निधान सन्निरोधन दिग्बन्धन अवगुण्ठनधेनोधालत्र्यविशेष त्रिकण्ठयोनिमुद्राञ्जहित्वा अर्घ्यपाध्याचमनादिकं दत्त्वा गन्धविष्पाक्षरैः अलङ्कृत्य पुष्पैः सम्भोज्य आत्मतत्त्वाय नमः, विद्यातत्त्वाय नमः, शिवतत्त्वाय नमः, अधिपतये मार्यम्बिकायै नमः इति सम्भोज्य देवी सर्वजगन्माता यावत् पूजावसान्नकम् तावत्तं प्रतिभावेन कुम्भेऽस्मिन् सन्निधेर्भव। संगदार्घ्यं दत्त्वा हृदयाय वामिन्यै नमः, शिरसे नीलिन्यै नमः, शिखाय चक्रिन्यै नमः, कवचाय वासाङ्घ्यै नमः, नेत्रेभ्यगन्ध्यै नमः, हस्ताय वामिन्यै नमः इति सम्भोज्य पीठसत्यासनाय नमः, पीठसत्यै नमः। प्रथमाभरणे ओम ईशानमूर्धादि उमादिभ्यां नमः। द्वितीयाभरणे वामादिच्छायै नमः। तृतीयाभरणे ओम ह्रीं भद्रन्यै नमः। चतुर्थाभरणे शचीदेव्यै नमः। पंचमाभरणे खड्गाय देवताभ्यो नमः। ईधीषां सांगाय शायुधाय शक्तिसपरिवाराय पंचासन पंचमा स्वरूपिण्याय लोकरक्षाकरि शीतलादेव्यम्बिका स्वरूपिण्याय महादेवी मार्यम्बिकायै नमः। आवाहनादि धूपदीपनिवेद्यादिकं सन्तोष्य आद्यम् आघ्राणामि धूपम्। ओम विभागद्भलो धूपं समोहरम् आग्नेय सर्वदेवानां धूपो जगन्नाथा दीपमाग्रापयामि दीपं दर्शयामि अदलीफलदां धूलमधुरमहानि नेहे भजामि गुह्यादिगुक्षिहोत्तात्मं गृहाणास्मद्गतं जपं सिद्धे भवतु मे देवी तत्प्रसादान् भजे स्थिरा प्रार्थना समर्पयामि। ओम जातवेदसे सुनवामसो ममराति यतो निदहादिवेदः स नः परिषदति दुर्गानि विस्मान्नावेम शुद्धं दुरिताध्यग्निः तपसा ज्वलन्तीं मयिरोषधीं धर्मबलेषु जुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुधरसि धरसे नमः। अग्ने त्वं पारजानभ्यो अस्मान् स्वस्ति भरति दुर्गानि विश्वा भूश्च पृथ्वी बहुलानभर्वी भवातो कायतनजाय संयोः विश्वानिनो दुर्गः जातवेद सिन्धर्णनावादुरितादिवर्षि अग्ने अध्रिमन्मनसा गृणानोः स्माघं भोज्यविदातनूना
प्रधनाजलवं सहमानमुग्रमग्निगं हुमेम परमात् सदस्ताद् स नः परिषदति दुर्गान् विश्वाक्षामध्येवो अधिधुरिधाधिग्निः प्रत्नोषितमेढ्योद्धरेणतना च होता नभ्यत्स सत्सि स्वाञ्छाग्नेदनवं विप्रयस्वास्नभ्यन्त्यसो भगमाजस्व गोभिर्रजुट्टमयझोर्णिक्तन्दवेहेन्द्रविष्णोर्णिसञ्चरेम नागस्य विट्ठमपि संवसानो वैष्णवीं लोक इह मादयन्ता कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गै प्रचोदयात् सिंहध्वजाय विद्महे त्रिशूलहस्ताय धीमहि तन्नो मारी प्रचोदयात् शान्ति शान्तिः सकलाराजेत ओम गौरी माय सरिहानि रक्षते भवति भवति सा चतुष्पदी भक्तापदे नभवति भवति सहस्राः अक्षरा परमेभ्यो मन्त्रः पूर्णं दधाति मधव्यासानि भेदे तथा ब्रह्मणमुपहरति ये गधै भरिसमानादस्य धो दधाति நாகஸ்வரர்கள் ஆதித்தாள மல்லாரி வாசிக்குமாறு நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சுவாமி கலாதர்ஷன் ஆகிட்டு கோயிலை சுற்றி வரணும். ஆதித்தாள மல்லாரி வாசிக்க முன்னோடு அன்போடு ஒரு மார்க் எடுத்துக்கணும். கார்த்திக் கலாதர்ஷன் பண்ணிட்டு
பட்டுசக்கரம் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் ஆகியோர் நடைபெற்று அதைத் தொடர்ந்து 25 பூர்ணாகுதி திருப்பி கொடுக்கறதுக்கு இல்லம்மா, அங்க கீழே வச்சிருக்கு. இங்க மேல தோடு கேக்குறேன் இருமா.
பாப்பா தொட சொல்லுப்பா. ரைட் போதும். காசெல்லாம் தண்ணி எடுத்துவா. தொட்டுங்க தொட்டுங்க. அது தொட்டுங்க. எல்லாரும் கிழக்கு பார்த்து என்ன பார்த்து சுண்டல் மச்சான் தான் மச்சான். ஏய் புடா. ஃபோன் பண்ணாங்க. நான் வீட்ல வா சொல்ல. அம்மா சுண்டல் வீட்ல தான். பண்ணலையா? யாரா தெரியாம போயிட்டா. குரேந்திரா. குரேந்திரா வாங்க வா. இது பையனை கூப்பிடு. வாங்கம்மா வாங்கிட்டேன். இவன் வரான். யாரும் போறது இங்கே இருங்க. நானும் கேட்டேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.